இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சந்தை விலையை விட மலிவானது மடானி ராயா விற்பனை திட்டம். மடானி ராயா விற்பனை திட்டத்தின் மூலமாக சந்தை விலையை காட்டிலும் 30 விழுக்காடு வரை மலிவான விலையில் மக்கள் தங்களின் தினசரி தேவைக்கான பொருட்களை வாங்கிக் கொள்ள முடிகிறது. அவற்றுடன் பினாங்கில் கூட்டுறவு வணிக நடவடிக்கைகளையும் இத்திட்டம் ஊக்குவித்துள்ளதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் ஸ்டீவன் சிம் சி கியோங் தெரிவித்தார். இந்த விற்பனை திட்டத்தின் மூலம் பல்வேறு வகையான அத்தியாவசிய பொருட்கள், குறிப்பாக அரிசி, எண்ணெய், டின்களில் அடைக்கப்பட்ட உணவு, இறைச்சி, கோழி, முட்டை உள்ளிட்ட மளிகை பொருட்களை நாங்கள் வழங்கியுள்ளோம் என்றார் அவர். ஞாயிற்றுக்கிழமை அமைச்சின் ஏற்பாட்டில் பினாங்கு புக்கெட் மெத்தாஜாமில் நடைபெற்ற மடானி விற்பனை திட்டத்தை தொடக்கி பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சிறப்பு சலுகை விலையை உட்படுத்தி அறிமுகம் செய்யப்பட்ட இத்திட்டத்தில் முத்தாய்ப்பாக சந்தையில் 12 ரிங்கெட்டிற்கு விற்கப்படும் முழு கோழி 4 ரிங்கெட்டிற்கு மட்டுமே விற்பனை செய்யப்படுவதாக கூறிய அவர் 1000 கோழிகள் இவ்விலையில் விற்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதேபோன்று 26 ரிங்கெட்டிற்கு விற்கப்படும் 1 கிலோ இறைச்சியும் 23 ரிங்கெட்டாக குறைக்கப்பட்டு ஒருவருக்கு 1 கிலோ இறைச்சி என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். MIPPக்கு பெரிக்கத்தான் நேஷனலில் முக்கிய பதவிகள். இந்திய சமூகத்திற்கான அங்கீகாரம் புனிதன் வருணிப்பு. பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டணியின் புதிய தலைமையின் கீழ் அதன் உறுப்பு கட்சியான MIPP எனப்படும் மலேசிய இந்திய மக்கள் கட்சிக்கு முக்கிய பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. MIPP தலைவர் SP புனிதன் பெரிக்கத்தான் துணைத் தலைவர்களில் ஒருவராகவும் தேசிய ஒருமைப்பாட்டு பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதே சமயம் டத்தோ சிவகுமார் கிருஷ்ணன் PN துணை தலைமை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டுள்ளார். தவிர பெரிக்கத்தான் உச்சமன்றத்தில் மேலும் ஒரு MIPP பிரதிநிதி நியமிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து MIPP சார்பில் உச்சமன்ற உறுப்பினர்களாக உள்ளோரின் எண்ணிக்கை 4 பேராக உயர்ந்துள்ளது. இந்த நியமனங்கள் இந்திய சமூகத்திற்கும் MIPPக்கும் வழங்கப்பட்ட முக்கிய அங்கீகாரமாக கருதப்படுவதாக குறிப்பிட்ட புனிதன் அதற்காக கூட்டணியின் புதிய தலைவர் நதுஸ்ரீ அகமது சம்சுரி முக்தாருக்கு நன்றி தெரிவித்தார். நம்பிக்கைக்கு பாத்திரமான MIPP தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்தவும் அனைத்து மலேசியர்களின் நலன்களையும் முன்னிறுத்தவும் தொடர்ந்து செயல்படும் என்றும் உறுதியளித்தார். கெடாவில் புதிய இந்து மின் சுடலை அரசாங்கம் 2.5 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு. கெடா மாநிலத்தில் கட்டப்படவுள்ள புதிய மின் சுடலை மையத்துக்கு அரசாங்கம் 2.5 மில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது. பல ஆண்டுகளாக இந்திய சமூகத்தால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் மற்றும் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து பிரதமருடன் தாம் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியதன் பலனாக இந்த மானியம் வழங்கப்பட்டதாக டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மூக்கன் தெரிவித்தார். சுங்கை பட்டாணி ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தின் மேற்பார்வையில் நடைபெறும் இத்திட்டம் அடுத்த ஆண்டு ஜூன் அல்லது ஜூலை மாதத்திற்குள் நிறைவடைய வேண்டும் என செய்தியாளர் சந்திப்பில் அவர் கேட்டுக்கொண்டார். அரசாங்கம் வழங்கியது போக நிதி பற்றாக்குறை நிலவினால் ஆலய நிர்வாகமே அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் சண்முகம் கூறினார். இவ்வேளையில் நிலம் மற்றும் அரசு அலுவலக அனுமதிகள் தொடர்பான பணிகள் உடனடியாக தொடங்கப்படும் என்றும் கூடுதல் நிதி தேவைகளை ஆலய நிர்வாகமே மேற்கொள்ளும் என்றும் ஆலய தலைவர் ராஜேந்திரன் தெரிவித்தார். இனவாத தூண்டலை முறியடிக்க அரசாங்கத்தின் கடுமையான நடவடிக்கைக்கு இந்திய சமூக வர்த்தக அமைப்புகள் வரவேற்பு. அண்மைய காலமாக ஒரு சில தரப்பினரால் திட்டமிட்டு முன்னெடுக்கப்படும் இன மத ரீதியிலான தூண்டல் நடவடிக்கைகள் பொது பாதுகாப்புக்கும் நாட்டின் அமைதிக்கும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளன. இத்தகைய சூழலில் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் வகையிலான இச்செயல்களை ஒடுக்க அரசாங்கம் எடுத்து வரும் கடுமையான நடவடிக்கைகளை மலேசிய இந்திய சமூக அமைப்புகள் ஒருமனதாக வரவேற்று பாராட்டியுள்ளன. முன்னதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமன் ராமகிருஷ்ணன் ஒரு செய்தியாளர் சந்திப்பின் மூலம் இத்தகைய செயல்பாடுகளை கடுமையாக சாடியதோடு நாட்டின் நல்லிணக்கத்தை சீர்குலைப்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதையும் உறுதி செய்ய இப்பிரச்சனையை அமைச்சரவை கூட்டத்திற்கும் கொண்டு சென்றார். அமைச்சரவையின் முடிவை தொடர்ந்து தூண்டுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக அடையாளம் காணப்பட்ட நபர்களுக்கு எதிராக அரசாங்கம் அரசு மலேசிய போலீஸ் படையின் மூலம் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. நாட்டின் ஒற்றுமையை பாதுகாப்பதற்கும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டியதற்கும்
பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் ஆகியோருக்கு பல்வேறு இந்திய வணிக சங்கங்கள் தங்களது நன்றியையும் பாராட்டையும் கூட்டறிக்கை மூலம் தெரிவித்துள்ளன. அரேபிய வளைகுடாவை விட்டு அமெரிக்கா வெளியேற வேண்டும். ஈரான் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்றால் அரேபிய வளைகுடாவை விட்டு அமெரிக்கா வெளியேற வேண்டும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. அதுவரையில் அமெரிக்காவுக்கு சொந்தமான எந்த ஒரு கப்பலும் ஹார்முஸ் நீரிணையை கடக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என்று அந்நாட்டின் உயர் அதிகாரி மொசன் ரிசாய் திட்டவட்டமாக கூறியுள்ளார். அமெரிக்கா ஏற்படுத்தியிருக்கும் சேதத்திற்கு முதலில் அது முழு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் பின்னர் அந்த வட்டாரத்தை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அப்போதுதான் போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி ஆலோசிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். நோன்பு பெருநாளை முன்னிட்டு 15 நாட்களுக்கு அதிகபட்ச விலை திட்டம். இம்மாதம் கொண்டாடப்படும் நோன்பு பெருநாளை முன்னிட்டு மார்ச் 14ஆம் தேதி தொடங்கி 15 நாட்களுக்கு அதிகபட்ச விலை திட்டம் செயல்படுத்தப்படவிருப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று அறிவித்தார். அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகளின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக நோன்பு பெருநாளுக்கு முன்பு மற்றும் பின்பு என 7 நாட்களுக்கு இத்திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாக பிரதமர் கூறினார். உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு கட்டுப்படுத்தப்படும் பொருட்களின் வகைகளை அடையாளம் கண்டுள்ளது. தீபகற்பத்தில் 24 பொருட்கள், சபா மற்றும் சரவாக்கில் 23 பொருட்கள் உட்பட லாபுவான் கூட்டரசு பிரதேசத்தில் 22 பொருட்கள் என்றார் அவர். நேற்று சபா கோத்தகினபாலுவில் நடைபெற்ற 2026 உலக பயணீட்டாளர்கள் தினத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் அதனை கூறினார். இதனிடையே தாய்லாந்தை தாக்கிய பெரும் வெள்ளத்தின் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் சிவப்பு மிளகாய்களின் விலை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுவதால் அதற்கு பதிலாக உலர்ந்த மிளகாய்களை பயன்படுத்துமாறு அன்வார் மக்களுக்கு ஆலோசனை வழங்கினார். எம்ஆர்டி ரயிலின் மின் கம்பிகள் திருட்டு 4 கைது. புத்ரஜயா வழித்தடத்திற்கான எம்ஆர்டி ரயிலின் மின் கம்பிகளை திருடிய சம்பவத்திற்கு தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 4 அண்மைய சோதனை நடவடிக்கையின் போது போலீசார் கைது செய்தனர். போலீசாருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட சோதனை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டதாக நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் பிரசரணா மலேசியா தெரிவித்துள்ளது. திருடப்பட்ட இடத்தை அடையாளம் காணவும் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் தொடர்பான விசாரணைக்கு உதவ கைது செய்யப்பட்ட 30 முதல் 45 வயதிற்கு உட்பட்ட அனைத்து சந்தேக நபர்களும் சம்பவ இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாக அந்த அறிக்கையில் பிரசரணா குறிப்பிட்டிருந்தது. மார்ச் 3ஆம் தேதி ஸ்ரீ டாமன்சாரா எம்ஆர்டி நிலையம் அருகே நிகழ்ந்த மின்கம்பிகள் திருடப்பட்ட சம்பவம் குறித்து பிரசரணா நிறுவனம் போலீசாருக்கு வழங்கிய புகாரை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இச்சம்பவத்தின் மூலம் 3 நாட்களுக்கு புத்ரஜயா வழித்தடத்திற்கான எம்ஆர்டி சேவையில் இடையூறு ஏற்பட்டதாகவும் சுமார் ஆயிரக்கணக்கான பொது போக்குவரத்து பயனர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியதாகவும் பிரசரணா கூறியது. கேஎல் இக்கோ சிட்டி ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் மாசி பங்குனி மகோத்சவம். கோலாலம்பூர் பங்சார் கேஎல் ஈகோ சிட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோவிலில் மாசி பங்குனி மகோற்சவ திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மார்ச் 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இவ்விழா தொடங்கியது. இந்நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு ரத ஊர்வலம் நடைபெற உள்ளது. கேஎல் ஈகோ சிட்டியை சுற்றி சுமார் 1 மணி நேரம் ரத ஊர்வலம் நடைபெறும். மறுநாள் சனிக்கிழமை காலை 8 மணிக்கு தீர்த்த உற்சவம் நடைபெறும். அதே நாளில் மாலை 5 மணிக்கு சுவாமி அம்பாள் திருக்கல்யாணம் நடைபெற உள்ளதாக ஆலயத்தின் தலைமை குருக்கள் சக்தி சுப்பிரமணியம் தெரிவித்தார். பக்தர்கள் இந்த மகோற்சவத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு குருக்கள் சிவஸ்ரீ குணா கேட்டுக்கொண்டார். இந்த திருவிழா வாரம் முழுவதும் தினமும் மாலை 7 மணிக்கு பூஜைகள் நடைபெறுவதும் குறிப்பிடத்தக்கது. தெலங்கானாவின் காணாமல் போன 2 முக்குளிப்பாளர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ரெடாங் தீவில் பாசிர் அகான் மெரின் பூங்காவில் முக்குளிக்கும் போது காணாமல் போனதாக சந்தேகிக்கப்பட்ட 2 முக்குளிப்பாளர்கள் பாதுகாப்பாக சனிக்கிழமை இரவு கண்டுபிடிக்கப்பட்டனர். ஷஹிமி ஜைனல் அபிதின் மற்றும் தான் யங் சாங் மற்றும் எனும் அவ்விரு ஆடவரும் இரவு 9:45 மணி அளவில் காணாமல் போனதாக கூறப்படும் இடத்திலிருந்து சுமார் 10 கடல் மைல் தொலைவில் உள்ள யூ தீவு அருகே முக்குளிப்பாளர்களால் மீட்கப்பட்டனர்.
சுமார் 12 மணி நேரமாக கடலில் மிதந்த அவ்விருவரும் பலவீனமாக காணப்பட்டதாக கோலத்தரங்கானு மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அஸ்லி முகமது நூர் தெரிவித்தார். அவ்விருவரில் ஒருவர் உள்நாட்டினர் என்றும் மற்றொருவர் சீன நாட்டினர் என்றும் அவர் உறுதிப்படுத்தினார். பாதிக்கப்பட்ட இருவரும் ரெடாங் தீவு சுகாதார சிகிச்சையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக செத்யூ மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். அவர்களின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளது.